அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் JKS கம்ப்யூட்டர் சுந்தரவேல் பேசுகிறேன். நாம் நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோ வழியில் வழங்கி வருகிறோம். தொடர்ந்து நமது தகவல்களை பெற வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பதிவுத்துறை ஆவணங்களை ஆன்லைன் மூலம் பெறலாம் அப்படின்றத இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயா காணொலி காட்சி மூலயமா தலைமைச் செயலகத்திலிருந்து துவங்கி வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? முதல்ல அதுல எத்தனை சேவை 18 புதிய சேவைகள் ஆன்லைன் வாயிலாக செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஸ்டார் 3.0 என்ற ஒரு ஆப்பையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப் மூலயமா நம்ம வீட்டிலிருந்தே பல்வேறு பதிவுத்துறை சார்ந்த சேவைகளை பெறலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி நம்ம வருவாய்த்துறை ஆவணங்கள், குறிப்பா ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் போன்ற சான்றிதழ்களை வீட்டில இருந்தே சிட்டிசன் போர்ட்டல் மூலமா வீட்டில இருந்தே அப்ளை பண்ணலாமோ, அது போன்று பதிவுத்துறையிலையும் முழுமையாக ஆன்லைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா பார்க்க போனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்க போறது அந்த பத்திரப்பதிவு. அதாவது நம்ம வீடு வாங்க போறோம், அப்புறம் ஒரு டாக்குமெண்ட் அடமானம் வைக்க போறோம், அப்புறம் ஒரு பிளாட் வாங்க போறோம், இல்ல ஒரு வீடு நம்ம சேல்ஸ் பண்ண போறோம், இல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட் போட போறோம், திருமண சான்றிதழ் போன்ற இது போல ஆவணங்களை நம்ம பதிவு செய்யறதுக்கு கட்டாயம் நேரடியா சார் பதிவாளர்களுக்கு சென்று நம்ம புகைப்படம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆவணங்களை வரவு செஞ்சு அப்புறம் சப் ரிஜிஸ்டர் பார்த்து அதற்கு பின்னரே அந்த ஆவணம் பதிவு செய்யப்படும். அதன் மூலயமா நிறைய டைம் எடுத்துக்குது. இப்போ ஒரு ரிஜிஸ்டருக்கு போனீங்கன்னா, ஒருத்தவங்க போனீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னதான் டோக்கன் போட்டு உட்கார்ந்து இருந்தாலும் நமக்கு ஒரு நாள் அதுல வேஸ்டா போயிடுது. அதுல கூட்ட நெரிசல், நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதை நம்ம மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்க காத்திருக்கும் நேரத்தை குறைச்சாங்க. அங்க அவங்களுக்கு காத்திருப்போருக்கு சரியான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதன் அடுத்த கட்டமா இதை முழுமையாக ஆன்லைன்ல இருந்து வீட்டுல இருந்தபடியே நம்ம இந்த பதிவுத்துறை ஆவணங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த புதிய ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஸ்டார் 3.0 அப்படின்ற பேர் வச்சு அதை இப்ப இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து அதை ஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அதை பாத்தீங்கன்னா வெப்சைட்டே மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஓல்டு மாடலா இருக்கும். இப்ப நீங்க வெப்சைட் உள்ள போனா அதை ஃபுல்லா புது அப்டேட் வந்துருச்சு. எல்லாமே அதுல ஓப்பனா கிளியரா என்னென்ன பதிவு என்னன்னு வந்திருக்கு. நம்ம உள்ள போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அந்த சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்குன்றதால நம்ம இன்னொரு நாள் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்றத முழுசாவே இப்ப பத்திரப்பதிவு நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா சேல் டீல் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அது எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றத நம்ம டெமோ வடிவில ஃபுல்லாவே போட்டு காட்டலாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு, இதை மக்கள் பயன்படுத்த வேண்டி இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத முழுமையா நம்ம சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்ப பத்திரப்பதிவுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆவணம் ரைட் பண்ணுவாங்க, அதாவது டிராஃப்ட் ரெடி பண்றாங்க. அது நம்ம ஒரு பத்திர எழுத்துட்டு கொடுத்து எழுதுவோம். அது எல்லாமே இப்ப ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைன்ல பத்திர டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு அந்த ஆதார் அத்தன்டிகேஷன் டாக்குமெண்ட் ரெடி பண்றது எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்தாங்க. மிகவும் எளிமையான முறையில் முதல்ல நம்ம அந்த பத்திர எழுத்தர் மூலயமா தான் போயிட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட் ரைட் பண்ண முடியும். அப்புறம் அதை போய் டிராஃப்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பத்திரம் வாங்கி அதுல பிரிண்ட் எடுத்து அதை சார் பதிவாளர்கள் ஒப்படைச்சு அப்புறம் நம்ம ஆதார் அத்தன்டிகேஷன், அப்புறம் விற்கிறவங்க வாங்குறவங்க எல்லாருமே போயிட்டு அந்த ஆதார் மூலயமா அத்தன்டிகேஷன் பண்ணி அப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஒரு இடத்த விற்கிறதோ அல்லது வாங்குறதோ அல்லது அக்ரிமெண்ட் போடுறதோ இல்ல சேல் டீல், செட்டில்மெண்ட் டீல், பார்ட்டிஷன் டீல், எந்த டீலா இருந்தாலும் இந்த நடைமுறையில் தான் இவ்வளவு நாள் இயங்கி வந்தது. அதை முழுமையாக மாற்றி முழுவதுமாக ஆன்லைன்னா எப்படின்னா நம்ம ஆன்லைன்ல மொபைல் அத்தன்டிகேஷன், அதாவது OTP மூலயமா இ-சிக்னேச்சர் இந்த மாதிரி மெத்தட்களை வச்சு நம்ம வீட்டுல இருந்தபடியே நம்ம ஆவணங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்கன்னா நீங்க பிளாட் வாங்குற அந்த அலுவலகத்திலேயே உங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்யும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது அதுல முக்கியமா 18 ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. 18 ஸ்கீம்ல ஆல்ரெடி 8-9 ஸ்கீம் ஆன்லைன்ல ஆல்ரெடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஈஸி டவுன்லோட் பண்றது, விலங்கு சான்றிதழ் டவுன்லோட் பண்றது, அப்புறம் வரையறுக்கப்பட்ட அதாவது சைன் போட்ட ஈஸி டவுன்லோட் பண்றது, அப்புறம் ஆவண நகல். இப்ப ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா அதோட டாக்குமெண்ட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணி வாங்குறது, இது எல்லாமே ஆல்ரெடி ஆன்லைனா இருக்கு. இதுல இவங்க புதுசா கொண்டு வர்றது திருமண பதிவு. நம்ம ஒரு மேரேஜ் ஆகுதுன்னா அதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவுல அதை முழுமையா ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. ரசீதி ஆவண பதிவு,
அப்புறம் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட், இப்ப நம்ம வீட்டு அக்ரிமெண்ட் வாடகைக்கு இருக்கணும், அதை வந்து அக்ரிமெண்ட் வந்து பதியணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை வந்து முழுமையா ஆன்லைன்ல பதிச்சுக்கலாம். உரிமை ஆவண பதிவு, அதான் நம்ம வந்து கிரைய பதிவு, அது எல்லாமே இதுல வந்து திருமண பதிவு, ஒரு ஆவணத்தை டிராஃப்ட் உருவாக்கணும்னா அதுவும் ஆன்லைன். இது போன்ற 10க்கு மேற்பட்ட சேவைகளை புதுசா வந்து ஆன்லைன் மூலயமா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மெத்தடாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இது மிகவும் மக்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து வருவாய்த்துறை சான்றிதழ்களை எப்படி நம்ம எளிமையா வந்து இ சேவை மையம் வாயிலாகவும் வீட்டுல இருந்தும் அப்ளை பண்ணிக்கிறதால எவ்வளவு நேரம் மிச்சம் நம்ம தாலுகா ஆபீஸ்ல அலுவலருக்கு நிச்சயமா இருக்கும். அதுபோல் இந்த பதிவுத்துறை ஆவணங்களை, பதிவுத்துறை சார்ந்த சேவைகளை ஆன்லைன் மூலமா நம்ம பெறும்போது இதுவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அது இடைத்தரகர்களும் குறைவார்கள். இது இப்ப தாசில்தார் ஆபீஸ்ல எப்படி இடைத்தரகர்கள் வந்து இப்ப முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா மேக்சிமம் குறைஞ்சிட்டாங்களோ அதுபோல் இந்த பதிவுத்துறையிலும் இந்த ஆன்லைன் மெத்தடை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலயமா இடைத்தரகர்கள் மிகவும் குறைவார்கள். அதை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும். தகவல்களை நாம் எப்படி பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிறோமோ அதனால்தான் நம்ம பயன்பெற முடியும். ஒரு அரசு வந்து ஒவ்வொரு துறையையும் முழுமையாக உள்வாங்கி அது மக்களுக்கு எப்படி நேரடியாக பயன்பெறும் என்ற நோக்கில் தான் ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் அந்த முழுமையான தகவல்களை மக்கள் தெரிந்து கொள்ளாததால், எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க இந்த ஒரு சர்டிபிகேட் சரியா அப்ளை பண்ணிட்டா அது 15 நாள்ல நமக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்றது இருக்கு வரைமுறை. அது தெரியாததால் தான் நம்ம மக்கள் என்ன பண்ணோம், சீக்கிரம் கிடைக்கும், அங்க போய் யாராவது பார்த்து இங்க போய் யாராவது பார்த்து பணத்தை கொடுத்து ஏமாறும். ஆனால் ஒரு தகவல்களை முழுமையாக மக்கள் தெரிந்து கொண்டால் அதை நம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிலிருந்து எந்த குளறுபடிகளும் ஊழலும் நடைபெறாமல் தடுத்து நிறுத்திக்கலாம். எனவே மக்கள் அரசு அறிவிக்கும் திட்டங்களை முழுமையாக உள்வாங்கி அந்த தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் வாயிலாகதான் ஊழல் இல்லாம ஒரு கவர்மெண்ட் நடத்தவும் அந்த அரசு கொண்டு வரும் திட்டம் முழுமையாக மக்களுக்கு கொண்டு செல்லவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து நாம் இது போன்று மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோவை வழங்குகிறோம். மக்கள் தொடர்ந்து இதை தெரிந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஏதாவது இந்த பதிவுத்துறை ஆவணம் பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோ கிளியரா போடுறோம். இதுல ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம், நம்ம அதையும் நம்ம கிளாரிஃபை பண்றோம். ஆன்லைன்ல இந்த பத்திரப்பதிவை பத்தி முழுமையா நம்ம டெமோ வீடியோவோட கிளியரா போடுறோம், அதுல நீங்க பாத்துக்கலாம். இதுல பேசிக்ஸ் டீடைல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல வந்திருக்கு அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்குதான் வந்து ஸ்டாலின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு, நம்மளோட இந்த வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம இதுபோல் மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோவா வழங்குகிறோம். மேலும் உங்களுக்கு இந்த ஏதோ ஒரு பாட்டை பத்தி எங்களுக்கு தேவைப்படுது, இதை நீங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நாங்க அடுத்த நாளோ இல்ல அடுத்த வீடியோவாவே நீங்க கேட்கிற அந்த டீட்டெயிலை பத்தி முழுமையா நாங்க கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.